உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் லிங்க்னு ஒன்று இருக்கும் சரியா. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த 1199 அந்த பிளான் அல்லது 2999 அந்த பிளான் பெரிய பிளான்ஸ் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த லிங்க்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதாவது நீங்கள் வந்து 599 599 பிளான் போட போகிறீங்கன்னா எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. பேன் கார்டில் இப்போ வந்து முகமது தௌஃபிக்னு எனக்கு இருக்கும், நான் இதில் முகமது கொடுப்பேன், லாஸ்ட் நேமில் வந்து தௌஃபிக் கொடுப்பேன் ஓகேவா. இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபோன் நம்பரை மஸ்ட் கரெக்டாக கொடுங்க. எதுக்காக நீங்கள் ஐடி போட்டதும் அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரியா. அதாவது என்னன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து இந்த அட்ரஸில் உங்களுக்கு அனுப்பிட்டா போதுமா, இது வந்து நீங்கள் தான் ஐடி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அதனால் மஸ்ட் அந்த நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதேபோல் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு சரியா. இந்த மூணுமே கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா கமல் நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் போடுறீங்க, புதுசாக ஏதாச்சும் ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வீட்டு அட்ரஸ்க்கு வரணும்னா நீங்கள் கரெக்டாக கொடுங்க. மற்ற கம்பெனிஸில் ஏதோ ஏனாதானு கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டாம் ஓகேவா. அதேபோல் நாமினி நேம், நாமினி நம்பர், நாமினி நேம் அதாவது மற்ற எஸ்பிஐலாம் கேட்டிருந்தாங்கல்ல, அதாவது உங்களுக்கு அப்புறமா இந்த ஐடி யார் யூஸ் பண்ணுறா, அந்த யார் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சரியா. அவங்களோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறக்காத பாஸ்வேர்டு, உங்களுக்கு மறக்காத பாஸ்வேர்டு பார்த்து கொடுத்துக்கோங்க. அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. கைஸ் நான் இப்போ வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன் ஓகேவா. ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சிங்அப் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ரோஸ் கலர் பட்டன் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த இதை சிங்அப் கொடுத்துக்கோங்க. சிங்அப் கொடுத்தோன்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு அது எல்லாமே உங்களுக்கு வரும். அதை நீங்கள் மஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் சரியா. கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து சிங்அப் கொடுக்குறேன். சிங்கம் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரியா. இதை வந்து நீங்கள் வந்து மஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா. நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ இதில் ஓகே கொடுத்துட்டேன் சரியா. ஓகே கொடுத்ததும் இப்போ அங்கே என்ன யூசர் நேம் வந்துச்சோ அந்த யூசர் நேமை நம்ம இங்கே கொடுக்கணும் ஓகேவா. யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போகணும். இப்போ நான் என்னோட பாஸ்வேர்டு அண்ட் என்னோட யூசர் நேம் கொடுத்துட்டேன். அதே போல் உங்களோட பாஸ்வேர்டு, யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அதே போல் இதில் ப்ளூ டிக் பண்ணிக்கோங்க. இதில் சிங்கிங் பட்டனை டச் பண்ணிக்கோங்க சரியா. சிங்கிங் பட்டன் டச் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து 2 பிளான் இருக்குன்னு சொன்னோம்ல, வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இதில் வந்து 2 பிளான் இருக்குன்னு. இதில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிளான் வந்து இந்த 2 பிளான் இருக்குது ஓகேவா. நம்ம இந்த பிளானை சூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சூஸ் பண்ணுறது ஆட்ஸ் வாட்சிங் சரியா. ஆட்ஸ் வாட்சிங் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். மஸ்ட் நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் இதை பார்த்து உடனே இந்த பிளான் அப்கிரேட் பண்ணிடக்கூடாது. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. மேலே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆட் வாட்சிங் இருக்குது. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் அதாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் இதை பண்ண போகிறீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ஆட் வாட்சிங் பண்ண வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வந்து எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதுக்கு தான் சொல்கிறோம் ஓகேவா. நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் சொல்லலை சரி. இப்போ ஆட் வாட்சிங் நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு ப்ரோ இப்போ நீங்கள் என்ன ப்ரோ பிளான் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நான் இந்த ட்ரையல் பிளான் எடுக்க போகிறேன் சரி. அந்த 2வது பிளான் எடுக்க போகிறேன். நம்ம எல்லா கான்செப்ட்லையும் 2வது பிளான் தான் எடுப்போம். விருப்பம் இருக்கவங்க இந்த 3வது பிளான் ட்ரை பண்ணிக்கலாம், இந்த 4வது பிளான் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போக வேண்டாம் சரி. அந்த 4வது பிளான் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளஸ் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இதில் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க சரி. அந்த ப்ராடக்ட்டில் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். அது இல்லாமல் 120 நாள் தான் டூரேஷன் டைம் கொடுக்காங்க. அதனால இந்த 6199 அந்த பிளான் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா நீங்கள் போகிறது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த பிளான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் சரியா. இப்போ நான் வந்து இந்த பிளான் அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிளான் அப்கிரேட்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் இதிலே வருது. இதில் வந்து கம்பெனியோட ஸ்கேனர் எல்லாமே வருது. இதில் வந்து நான் இப்போ எப்படி பேமெண்ட் பண்ண போகிறேன்னா யூபிஐ ஐடி மூலியமாக பேமெண்ட் பண்ண போகிறேன் சரி. அந்த யூபிஐ ஐடியை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ரோஸ் கலரில் சின்னதாக ஒரு இதுக்கு பாருங்கள். இந்த ரோஸ் கலரில் சின்னதாக ஒரு இது டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு காப்பி ஆயிரும். இல்லை ப்ரோ எனக்கு அப்படி பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம் சரி. இதில் ஸ்கேனர் மூலியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன். ஃபோன்பேயில் நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதா ஷோ பண்ணுறேன் ஓகேவா. இப்போ யூபிஐ டச் பண்ணிங்கன்னா யூபிஐடியை இப்போ நாங்கள் டச் பண்ண யூபிஐடியை காப்பி பண்ணுறேன். நான் காப்பி பண்ணிட்டேன். டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இப்போ வந்து 1199 ரூபா ப்ளே பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு அப்படி தானே. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா. இது அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறமா யூடிஆர் நம்பர் கேட்பாங்க. அந்த யூடிஆர் நம்பர் இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து ஃபோன்பேல பண்ணுறதா இருந்தால் யூடிஆர் நம்பர், கூகுள் பேல பண்ணுறதா இருந்தால் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி, அதே நீங்கள் வந்து பேடிஎம்ல பண்ணுறதா இருந்தால் யூபிஐ ரஃப் நம்பர்னு இருக்கும் ஓகேவா. நான் இப்போ அதை காப்பி பண்ணிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஒன்று கேட்டுருக்காங்க பாருங்க. இதில் நாங்கள் காப்பி பண்ண யூடிஆர் நம்பரை இங்கே கொடுக்குறேன் ஓகேவா. இந்த சூஸ் ஃபைலில் இந்த இதை கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இது பண்ணுது. இப்போது இந்த எல்லாமே கொடுத்துட்டிங்களா. இது கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு சொன்னோம்ல. அந்த ப்ராடக்ட் இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரியா. ஒன் மில்க் சோப்பு, பனானா சிப்ஸு, அப்புறம் என்ன நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரியா. நான் இதில் வந்து என்ன சூஸ் பண்ண போகிறேன், நான் இதில் வந்து பப்பீஸ் கோகனட் ஆயில் சரியா. பப்பீஸ் கோகனட் ஆயில் வந்து நான் இதில் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் இதை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் டச் பண்ண முடியும் சரியா. ஏதாச்சும் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு பை பண்ண முடியும். அதிலே போட்டிருப்பாங்க எத்தனை குவான்டிட்டி அது எல்லாமே போட்டிருப்பாங்க ஓகேவா. என்ன பண்ணலாம், பப்பீஸ் நான் வந்து இதில் வந்து பப்பீஸ் கோகனட் ஆயில் டச் பண்ணுறேன் சரியா. அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பப்பீஸ் கோகனட் ஆயில் டச் பண்ணிக்கிறேன் சரியா. இப்போ நான் வந்து இதில் சப்மிட் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு இப்படி தான் வரும் சரியா. இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆன பிறகு தான் உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஓகேவா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்படி ஆக்டிவேஷன்